ஸோ நம்ம பாரத தேசத்தோட பல கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அதை தாண்டி எஜுகேஷன், அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ், ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ரெகக்னிஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், குறிப்பாக வளரும் கலைஞர்களுக்கு. ஸோ இந்த மகுடம் அவார்டு ஒரு நல்ல உந்துதலாக இருக்கும். அவங்கள மேலே நம்ம தேசத்துக்காகவும் அவங்களோட துறைக்காகவும் உழைக்கிறதுக்கு ஒரு பெரிய உன்னதலாக இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஒரு விருது அப்படிங்கிறது ஒரு சமூக சேவையா இருந்தாலும் சரி, ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு துறையில் அவங்க சிறந்து விளங்குறப்போ ஒரு விருது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊக்கப்படுத்தும். அதாவது இதுவரையில் எல்லாம் நன்னா செஞ்சா அதுக்காக இந்த விருது, இனிமையும் ஒழுங்கா செய்யுங்கிறது சொல்றேன். பலரை மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு விதையா இருக்கும். பலரை மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறத விட ஒரு விருதுங்கிறது விருது பெறுவதற்கு ஒரு நல்ல ஊக்கம். அவங்களுக்கு நீங்கள் இதுவரையில் நீங்கள் செய்ததை இன்னும் நன்றாக தீர்க்கமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற உந்துதல் தான் வரும். அதான் என்னோட. நீங்க சின்ன வயசுல இருந்து நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருப்பீங்க. ஆமா, அதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நல்லா வேலை செய்யணும். அந்த விருதை வாங்கினோன்னா அதை கொண்டு மாட்டிப்பேன், அதிலே பார்த்துப்பேன். டெய்லி அதை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் நல்லா வேலை செஞ்சிருக்கோம், அதுக்காக இந்த விருது கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு இன்னும் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு வான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. மறக்க முடியாதது அப்படின்னா நீங்க எந்த விருது சொல்லுங்க? என்னோட DRDO அகாடமி எக்ஸலன்ஸ் அவார்டு. அது பிரதமர் மோடி எடுத்துட்டோன்னா அவரோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஃபங்க்ஷன். அதில் முதல் விருது மோகன், ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் IAC. அடுத்த விருது நான் வாங்கினேன். ஸோ அவர் பிரதமராகி விருது கொடுத்த இரண்டாவது வாங்கினது நான் தான். அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்ஸ்டன்ஸ். நன்றி. தேங்க்யூ.